எடப்பாடி தொகுதியில் வெற்றி யாருக்கு? எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவாரா? யார் யார் எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்குவார்கள்? சற்று முன் வெளியான லயோலாவின் பிரபல கருத்து கணிப்பு. லயோலா நடத்திய பிரம்மாண்ட கருத்து கணிப்பு. யாருமே எதிர்பார்க்காத அதிர்ச்சி திருப்பமான முடிவுகள். உச்சக்கட்ட பரபரப்பு. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் ஓரிரு நாட்களில் வர இருக்கிறது. இந்த தேர்தலை நோக்கிதான் தமிழக அரசியல் கட்சிகள் தற்போது பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் திமுக, மற்றொரு பக்கம் அதிமுக, அடுத்ததாக விஜயின் கட்சி என இந்த 3 கட்சிகளும் தான் இப்போது ஓரளவுக்கு பொதுமக்களிடையே போட்டியாக பார்க்கப்படும் கட்சிகள். மற்றபடி சீமானின் கட்சியை பொறுத்தவரையில் பெரிதாக எந்த ஒரு தாக்கத்தையும் இந்த தேர்தலில் சீமானின் கட்சியால் ஏற்படுத்தப் போவதில்லை. அதே சமயம் விஜயின் கட்சியும் கூட பெரிதாக எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஆனாலும் கூட சீமானை விட அதிக சதவீத வாக்குகளை விஜய் பெறுவார் என்றுதான் சமீபத்திய கருத்து கணிப்புகளில் வெளியாகி வருகிறது. குறிப்பாக 18 முதல் 25% வரையிலான வாக்குகளை விஜய் பெறுவார் என்றும், அதேபோல குறைந்தபட்சம் 5 முதல் 10 தொகுதிகளில் விஜய் வெற்றி பெறுவார் என்றும் சமீபத்திய கருத்து கணிப்புகள் உறுதிப்படுத்துகிறது. ஆனாலும் கூட ரிசல்ட் வந்த பிறகுதான் விஜய் கட்சியின் வாக்கு சதவீதத்தையும் கூட நம்ப முடியும். ஏனென்றால் கருத்து கணிப்புகள் விஜய்க்கு ஓரளவுக்கு ஆதரவான வாக்குகளை வெளியிட்டாலும் கூட விஜயின் செயல்பாடுகள் என்பது பொதுமக்களிடையே நாளுக்கு நாள் அதிருப்தியைத்தான் ஏற்படுத்தி வருகிறது. ஆகையால் இப்போது தமிழகம் முழுக்க சரிக்கு சமமாக 2 கட்சிகளுக்கு மட்டும்தான் போட்டி நிலவி வருகிறது. அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மட்டும்தான். இதில் திமுகவின் கைகள்தான் அதிமுகவை விட பெரும்பாலான தொகுதிகளில் ஓங்கியிருக்கிறது. 234 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக தான் முன்னிலையில் இருக்கிறது. அப்படித்தான் சமீபத்திய கருத்து கணிப்புகள் அனைத்தும் கூறுகிறது. அந்த வரிசையில் என்னதான் பொதுவாக 234 தொகுதிகளில் அதிமுக திமுக கூட்டணிகள் இத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் கூறினாலும் கூட விஐபி வேட்பாளர்களாக கருதப்படும் முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதியில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற அந்த ஒரு கருத்து கணிப்பு தற்போது மிகப்பெரிய சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் லயோலாவின் சமீபத்திய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி விஐபிகளின் தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு என்பது எப்படி இருக்கும் என்ற கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. அதன்படி ஏற்கனவே விஜய் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருந்தோம். இப்போது அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி நிற்கும் தொகுதியில் யார் வெற்றி பெறுவார் என்ற அந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. இதற்கு முன்பு ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் நிற்கும் கொளத்தூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்ற கருத்து கணிப்பு வெளியாகி பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருந்தது. ஏனென்றால் கொளத்தூரில் முதல்வர் ஸ்டாலின் எளிதாக வெற்றி பெற்று விடுவார் என்றுதான் பலரும் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் இந்த முறை கொளத்தூரை பொறுத்தவரையில் எதிர்பாராத அதிர்ச்சி ரிசல்ட் ஒன்று வெளியாகியிருந்தது. ஏனென்றால் கொளத்தூரை பொறுத்தவரையில் திமுக 38% வாக்குகளுடன் முதல் இடத்தில் இருக்கிறது. வழக்கமாக இது பலரும் எதிர்பார்த்த ஒன்றுதான். அதாவது கொளத்தூர் தொகுதியில் திமுக தான் முதலிடத்தில் இருக்கும் என்பது பலரும் எதிர்பார்த்ததுதான். ஆனால் பலரும் எதிர்பார்க்காத இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த கொளத்தூர் தொகுதியில் 2வது இடத்தில் அதிமுக மிக அதிக சதவீதம் வாக்குகளை பெற்று திமுகவுக்கு மிக அருகில்தான் நிற்கிறது. அதாவது திமுக 38% வாக்குகளை பெற்றிருந்தாலும் அதிமுக 36% வாக்குகளை பெற்றிருக்கிறது. இதுதான் பலருக்கும் பேரதிர்ச்சியாக மாறியிருந்தது. அதே சமயம் இந்த கொளத்தூர் தொகுதியில் விஜயின் கட்சிக்கு 18% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இந்த ஒரு விஷயமும் பொதுமக்களுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. அதே சமயம் இப்படியாக எத்தனையோ கருத்து கணிப்புகள் இதற்கு முன்பு வெளியாகி இருந்தாலும் கூட அத்தகைய கருத்து கணிப்புகளை தாண்டி மக்களின் உண்மையான வாக்குகள் என்பது தேர்தலின் முடிவில்தான் தெரிய வரும். அதற்கு உதாரணம் கடைசியாக நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட பாஜக 400 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்று இந்தியாவில் உள்ள பெரும்பாலான கருத்து கணிப்பு நிறுவனங்களும் கூறி வந்தது. ஆனால் உண்மையான ரிசல்ட்டில் வந்ததோ பாஜக கூட்டணி கட்சிகளோடு சேர்த்தே 293 இடங்களை கைப்பற்றியிருந்தது. ஆகவே கூட்டணி கட்சிகளை சேர்த்தால் கூட 293 தொகுதிகளில்தான் பாஜக வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் கருத்து கணிப்புகளில் வெளியானதோ 400க்கும் அதிகமான தொகுதிகள். ஆகவே இதை வைத்தே சொல்லிவிடலாம், கருத்து கணிப்புகளும் மக்களின் உண்மையான வாக்குகளும் முற்றிலும் மாறுபட்டதாக வருவதற்கு கூட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று. ஆகையால் கொளத்தூரில் முதல்வர் ஸ்டாலின் கருத்து கணிப்புகளை தாண்டி அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் என்றும் நம்பலாம்.
மேலும் இந்த விஐபிஎல்லின் வரிசையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் நிற்கும் எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெறுவாரா தோல்வியடைவாரா, அந்த தொகுதியில் எந்தெந்த கட்சிகள் எத்தனை வாக்கு சதவீதங்களை பெறும் என்ற அந்த ஒரு முடிவுகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதுவும் எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடியின் தொகுதியில் விஜய் கட்சி வேட்பாளர் காணாமலேயே போய்விட்டார். அதாவது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி நிற்கும் தொகுதியில் விஜய் கட்சி வேட்பாளர் அவரது வேட்பு மனுவை வாபஸ் வாங்கி கொண்டு திடீரென காணாமல் போன அந்த ஒரு சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எடப்பாடி தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை எடுத்துக்கொண்டால் ஒருவேளை தோற்றுவிடுவோமோ என்ற பயத்தில் விஜய் கட்சி வேட்பாளரை விலைக்கு வாங்கிவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் விஜயால் எடப்பாடி நிற்கும் தொகுதியில் வாக்குகள் பிரிக்கப்படும் போது எடப்பாடி தோற்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் தான் விஜய் கட்சி வேட்பாளரை எடப்பாடி தரப்பு விலை கொடுத்து வாங்கிவிட்டது என்றும் செய்திகள் வெளியாகி வருகிறது. மேலும் இந்த சூழலில்தான் எடப்பாடி தொகுதியில் யார் வெற்றி பெறுவார், எத்தனை சதவீதம் வாக்குகளை பெறுவார் என்ற அந்த ஒரு கருத்து கணிப்பின் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. அந்த ஒரு முடிவின்படி எடப்பாடி தொகுதியில் அதிமுக 41%, திமுக 33%, விஜயின் கட்சி 20% என இப்படியாகத்தான் கருத்து கணிப்புகளின் முடிவுகள் வெளியாகியுள்ளது. அதாவது என்னதான் விஜய் கட்சியின் வேட்பாளர் எடப்பாடியில் போட்டியிடவில்லை என்றாலும் கூட கருத்து கணிப்பின்படி வந்த முடிவுகள் விஜய் கட்சிக்கு அங்கே 20% வாக்குகளை கொடுத்திருக்கிறது. அதே சமயம் இப்போது விஜய் கட்சி எடப்பாடியில் போட்டி போடப் போவதில்லை என்ற நிலைமை உருவாகிவிட்டதால் எடப்பாடியில் அதிமுக வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் விஜயின் கட்சி அங்கு போட்டி போடாததால் விஜய் கட்சிக்கு விழப்போகும் ஓட்டுக்கள் அதிமுகவிற்கு அதிகமாக செல்லப் போகிறதா அல்லது திமுகவிற்கு அதிகமாக செல்லப் போகிறதா என்பது குறித்தும் இந்த தொகுதியில் வெற்றி தோல்வி என்பது மாறுபடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக விஜய்க்கு விழ வேண்டிய 20% வாக்குகளின் பெரும்பாலான வாக்குகள் திமுகவுக்கு விழுந்துவிட்டால் எடப்பாடி தொகுதியிலேயே எடப்பாடி தோற்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகிவிடும். சரி, நீங்கள் சொல்லுங்க, எடப்பாடி தொகுதியில் யார் வெற்றி பெறுவார் என்று வெளியான கருத்து கணிப்பு முடிவுகளை பற்றியும் அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுக்க மொத்தமாகவே இந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி அதிக தொகுதிகளை பெற்று வெற்றி பெறும் என்ற உங்களுடைய கருத்து கணிப்புகளையும் கமெண்டில் தெரிவிங்க. அது மட்டுமில்லாமல் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் சீமானின் கட்சியை பொறுத்தவரை வழக்கம் போல எந்த ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறப்போவதில்லை என்பது அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் இந்த தேர்தலில் சீமானின் கட்சி எத்தனை சதவீத வாக்குகளை பெறும் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்து வருகிறது. அது குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.